இந்தியாவின் லண்டன் நோக்கி பயணித்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதில் பயணித்த பயணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாங்காங்கிலிருந்து லண்டன் ஹீத்ரோ நோக்கி புறப்பட்ட ஏர்பஸ் A350-1000 ரக விமானத்தில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பயணம் செய்துள்ளார். விமானம் புறப்பட்டு 1 மணி நேரம் கடந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். ஆனால் விமானிகள் விமானத்தை தரையிறக்காமல் லண்டன் நோக்கிய 13 மணி நேர பயணத்தை தொடர்ந்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை எங்கே வைப்பது என்பதில் ஊழியர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. முதலில் சடலத்தை விமானத்தில் உள்ள மலசல கூடத்தில் வைத்து பூட்ட விமானிகள் யோசனை கூறியுள்ளனர். ஆனால் விமான பணிப்பெண்கள் அதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இறுதியில் சடலத்தை ஒரு துணியால் சுற்றி விமானத்தின் பின்புறம் உள்ள உணவு தயாரிக்கும் பகுதிக்கு கொண்டு சென்று வைத்துள்ளனர். சடலம் வைக்கப்பட்ட பகுதியில் தரை சூடாக இருந்துள்ளது. இதனால் பயணத்தின் இறுதி நேரத்தில் அந்த பகுதியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதாக பயணிகள் முறையிட்டு உள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினரும் சக பயணிகளும் இந்த சம்பவத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கையில் விமானத்தில் ஒரு பயணி உயிரிழந்தது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்கள். எமது ஊழியர்கள் முறையான விதிமுறைகளையே பின்பற்றினார்கள் என தெரிவித்துள்ளது. பொதுவாக விமானத்தில் ஒருவர் உயிரிழந்தால் அது அவசர நிலையாக கருதப்படுவதில்லை. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் விதிமுறைப்படி சடலத்தை போர்வையால் போர்த்தி மற்ற பயணிகளிடமிருந்து விலக்கி ஒரு பகுதியில் வைப்பதே வழக்கம். ஆனால் 13 மணி நேரம் துர்நாற்றத்துடன் பயணித்தது முறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விமானம் லண்டனில் தரையிறங்கியதும் போலீசார் உள்ளே வந்து விசாரணை நடத்தும் வரை பயணிகள் 45 நிமிடங்கள் இருக்கைகளிலேயே அமர்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.